எல்லாருக்கும் ஹாய், நான் இளங்கோ பாண்டிச்சேரியிலேருந்து. இது கப்பி ஃபார்மிங் டிப்ஸ் பார்ட் 3. ஏற்கனவே 2 பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் கப்பி ப்ரீடிங் பேரை எப்படி வாங்கிறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறதை பார்ப்போம். நீங்கள் வாங்கும்பொழுது குறைஞ்சது 3 பேராக வாங்குங்க. தனித்தனியாக ட்ரையோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபிஷ் வரும்பொழுதே இறந்து வந்துடுச்சுன்னா நம்ம லைவ் கேரண்டி மூலிமா அவங்ககிட்ட கேட்டால் கிளைம் கொடுப்பாங்க. ஆனால் அது வரும்போது ஸ்ட்ரெஸ்ஸில் வந்தோ இல்லை மீன் வீக்காக வந்து ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு இறந்துடுச்சுன்னா நம்ம மறுபடியும் மீன் வாங்குறதுக்காக அவங்கள்ட்ட போகணும். மேபி ஒரு ட்ரையோ எடுத்திங்கன்னா ஒரு மேல் இறந்துடுச்சுன்னா அதுக்குன்னே நீங்கள் திருப்பி போய் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தனியாக கொரியர் சார்ஜ்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பேராக எடுத்துக்கோங்க. 3 பேராக எடுக்கிறது என்னை பொறுத்தவரையிலே பெஸ்ட்டுன்னு தோணுது. அதே மாதிரி டப்பு, ஒரு சின்ன டப்பு 100 ரூபா டப்பு அந்தளவுக்கு இருக்குன்னா அதில் 3 பேர் மட்டுமே விடுங்க, அதுக்கு மேலே விடாதீங்க. இல்லை ஒரு இந்த ஐஸ் பார்ல் மாதிரி ஒரு ட்ரேவாக இருக்கோ அப்படிங்கன்னா ஒரு 5 பேர் விடுங்க. இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மாதிரி பெருசாக செட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது குறைஞ்சது 10 பேராக அதில் விடணும். அப்போ தான் அதில் மெயிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீக்லி 4 டேஸ்க்காவது லைஃப் ஃபுட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம். பாய்.